ஊழியம் செய்வாராக. எல்லா பெண்களும் ஆண்டவருடைய அந்த சமூகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான கர்த்தர் அவருடைய வார்த்தையிலிருந்து ஆவியான ஊழியம் செய்வார். நீங்கள் எவ்வளோ ஒப்பு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தர் உங்களோடு கூட உறவாடுவார், ஊழியம் செய்வார். அவர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் சீர்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றிலும் இயேசு மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், கர்த்தத்துவங்களுக்கும் மேலாய் எல்லா லாபமும் மேலாய் முழங்கால் யாவும் உடம்பும் அவரே இயேசுவை ஆண்டவர் என்று கர்த்தர் என்று அறிவிக்கக்கூடிய பிதாவின் வலதுபாசத்தில் எங்களுக்காக பரிந்து கொண்டாடி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே உங்களுடைய மக்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவரே உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உங்களுடைய ஆண்டவரே சிங்காசனத்தின் வார்த்தைகளுக்கு ஆண்டவரே தொட்டு அவர்களுக்கு ஊழியம் செய்வதுமாய் ஒப்புக்கொள்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை சிருஷ்டித்து, நீர் எங்களுடைய நல்ல மெய்ப்பராயிருக்கு, நீர் எங்களை ஆண்டவரே நல்ல மேய்ச்சலுக்குள்ள நடத்துகிறீர்கள். எங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த சபையிலே நீர் இன்னும் கிரியை செய்தார்கள். நீர் இன்னும் அதிகமாய் மக்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்வதுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை என்ன இந்த மாதத்தை கொண்டு வந்ததுக்காக, இந்த மாதத்தை கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு அதிகமாய் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு அப்பிரயோஜன ஊழியக்காரரை நான் கைதட்டுக்கெல்லாம் பாத்திரவான் அல்ல. வேதத்தை திரும்பிக் கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால கர்த்தருடைய ஜீவ வார்த்தைகளை நான் சொல்லுகிற வசனங்கள் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். முதலாவது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பிதாவுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்ல சொல்ல பிசாசு உங்களை விட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போயிடும். வசனத்தின்படிதான் சம்பவிக்க போகுது. ஆமென். இந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் அப்படின்னு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை சொல்லிவிட்டு இங்க இவ்வளவு பெரிதான அந்த அன்பு எல்லாரும் 1 யோவான் 3:16 அடிக்கடி சொல்லுவீங்க. தேவன் உலகத்துல அன்பு வைத்தார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுறேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே உயிரோட ஜீவன் சுகம் பலனோட இருக்கிறதே அவருடைய அன்பு கிருபை தான். எதனால விசுவாசிக்கிறீங்க? நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு நல்ல ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த மாதிரி திருவிழாவில் பங்கெடுக்கிறோம். ஆனா தினந்தோறும்
இந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல உங்களால வர முடியுமா? இதான் கேள்வி. தினந்தோறும் வர முடியும். தினந்தோறும் காலையில் ஒரு 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் கர்த்தரை துதிச்சு பாடி அவருடைய சமூகத்துல வர முடியுமா? வர முடியும், வர முடியும். உழைப்பு கெடுத்த அலுவல்கள், சமைக்கிறது, வைக்கிறது, உலக பிரகாரமான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது இருந்துகிட்டே இருக்கு. பாருங்க, நாம் இன்னைக்கு பிள்ளைகளா இருக்கிறது ஒரு பெரிய அளவற்ற மற்றற்ற அன்பு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 3:16 சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த அளவு புத்தி கெட்டாத அறிவு கெட்டாத அந்த அன்புடைய நீள அகல உயரமா யாருமே இன்னும் அறியலையே. அந்த மனுஷன் 90 வயசுல 95 வயசுல சிறைச்சேதம் பண்ணப்பட்டு போனார். நீங்க அந்த அன்பை உணர்றீங்களா? அந்த அன்பை ருசிக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளா இருக்கிறேன், நான் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்பட்டிருக்காரு, நீங்க உணர்றீங்களா? இல்லை எப்போதும் மாம்சத்தின்படி உலகத்தின்படி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? கவலைப்படுறவன் அன்பிலே பூரப்பட்டவன் இல்லை, பயப்படுறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இப்ப அதிகமா நான் உங்களுக்கு சொல்லுறேன், பெற்றோர்கள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுறேன், இந்த 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 வருடம் தொடர்ந்து நிறைய பேர் இந்த வருடத்தை கடைசியை பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் பிசாசான தவறான செய்திகளை சாவு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உங்களையும் என்னையும் தேவ அன்பினால அவர் பிள்ளைகளா வச்சிருக்கிறார். அவர் ஆமென் சொல்லுங்க. இந்த அன்பு உங்க சந்ததிக்கு வரும், விசுவாசிங்க. போராட்டம் ஓவரா இருந்தாலும் பரவாயில்ல. பிசாசே கல்வாரி சிலுவையிலே கேவலப்பட்டவர் அப்படின்னு சொல்லணும் வாய்க்க. பிள்ளைகள்லாம் அதிகமாக ஐத்து பேசும்போது கர்த்தர் தொடப்பாரு. உடனே பிள்ளைகளை பிசாசான தூண்டி விடுவான். அவர் கர்த்தர் தொடப்பாரு, உடைக்கப்பட போற. பிசாசானவன் தோற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஆமா, வல்லமையும் அதிகாரம் நமக்கு தந்தார். ஆமா, வீட்டுல பாருங்க, சபைகள்ல, வீட்டுல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சூழ்நிலைகள், தவறான தீமையான சூழ்நிலைகளை பிசாசான உண்டாக்கி சத்தியத்தின் படியும் அன்பின் படியும் கிருபையின் படி வாழ விடாம என்ன செய்யறான்? நம்மளை தடை பண்ணுகிறான். அடுத்த வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அடுத்த வசனம் 2ஆம் வசனத்தை, பிரியமானவர்களே, முதல்ல தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு. அடுத்து பிரியமானவர்களே, இப்பொழுது நவம்பர் மாசம் 1ஆம் தேதி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, தலைவர், சபைக்கு தலைவர் வெளிப்படும் பொழுது சொல்லுங்களேன், அவர் இருக்கிற வண்ணமா இருக்கணும்னா நமக்கு உயிர்த்தெழுந்தல் சாயல் கொடுக்கப்படும். இப்ப எத்தனை பேர் மரித்தோர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்க? மரித்தோர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்களா? மறுரூபப்படுத்துவார் ஆண்டவர், என்ன மறுரூபப்படுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, வீடு வாசல் சொத்து கழுத்துல இழுத்துல போட்டுக்கிற நகை நட்டு போட்டு இதெல்லாம் வராது. இப்போ ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பூமியில இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உக்ரானக்காரனா இருக்கிறது தான். இதெல்லாம் வச்சு உக்ரானக்காரனா இருக்கு. எப்படிப்பட்ட வேலை செய்யணும்? என்னங்க அமைதியா இருக்கு, கொஞ்சம். அதாவது இப்ப எஜமான் கொடுத்துருக்கிறார். இப்ப பிள்ளைங்க எல்லாம் கற்று கொடுத்துருக்கிறார். அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் கீழ் படிச்சா போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கலட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்க தேடவும் சூழ்நிலை வரும். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் வெளிப்பட போறாரு. அவர் வெளிப்பட்டா அவர் போலவே மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய ஒரு சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்படும். இதெல்லாம் நீங்க போய் 2 Corinthians 3 படிச்சு பாருங்க, 1 Corinthians 15 படிச்சு பாருங்க. சும்மா நீங்க பார்த்து பேக் பார்க்க பாருங்க. நான் 2 வாரத்துக்கு முன்பாக காவிரி அது பக்கத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க எப்படிப்பா தம்பி ஸ்கூல் நடக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன சொன்னா, எல்லா கொஸ்டினையும் கொடுத்துட்டு அப்புறம் பரிச்சு வைப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நடக்குதுன்னு பையன் கிராமத்தை சொல்றாங்க. எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? இங்க ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து மரித்தோர் உயிர்த்தெழுந்த அந்த சகோதரர், மூத்த சகோதரரா போயிருக்கிறாரு. அவர் போலவே நாம வெளிப்படணும். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவர் மேல்
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க எவனும் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். ஓடு ஓடு விலகி ஓடு, தீட்டான பாவத்தை விலகி ஓடு. நீங்க உங்களை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திட்டாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு நடக்க வேண்டிய வழிகளை கொடுத்துருக்கிறாரு, உதவியாளரை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, தெய்வீக சுகத்தை கொடுத்துருக்கிறாரு, உங்களை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நீங்க சுத்தமான காத்துக்கொள்ளணும். நீங்க போய் என்ன செய்யக்கூடாது, நாய் கட்டினதை போய் மோந்து பார்க்கக்கூடாது. பிசாசுடைய கொல்லப்புறத்தை போய் தோண்டி பார்க்கணுமா? பிசாசு கொல்லப்புறத்துல துணிகாய போறானா இல்ல குளிக்கிறானா உங்களை பார்க்க சொன்னாங்களா? எல்லாரும் நீ பார்க்கணும். தேவையில்லாத காரியத்தை ஒழித்து விடுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அறிவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாருங்க, சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மடியில இருந்தாரு. பிதாவுக்கு சமமான கொள்ளையாடின பொருளா இருக்கிறத கொள்ளையாட கூட இருக்கு. அவர் பிலிப்பியர் 2 அதிகாரம் முழுவதும் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் தம்மைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி நமக்காக, நல்ல கவனிங்க, உங்களுக்காக எனக்காக, அவருடைய பாவமே இல்லை, அவருடைய பாவமே இல்லை, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. நியாயப்பிரமாணத்துல யாத்திராகமத்துல 12ஆம் அதிகாரத்துல அவர் கோசம் தேசத்துல அங்க ஒரு ஒத்திகை பார்க்கப்பட்டது. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பலிக்கான மிருகம் பார்க்கப்பட்டது. வந்தாரு, அவருடைய பாவம் இல்லை, உங்களுக்கா எனக்கா வந்தாரு. இப்ப எல்லாரும் பரலோகத்துக்கு போனா தனித்தனியா நியாயத்துக்கு போய் நிக்கணும். எப்படி போய் நிக்கணும்? தனித்தனி. நாங்கெல்லாம் ஆத்துமாக்கள் காவலாளிகள், ஊழியக்காரன் கண்ணீரோட, நான் கடந்த வாரத்தில் 3 நாள் கண்ணீர் விட்டு ஒரு ஆளுக்காக ஜெபிச்சேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நான் பார்த்துக்குவேன், நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். நீ கவலைப்படாத, நீ என்னை விட்டு ஒருத்தருடைய ஆத்மாவுக்காக பிசாசு போராடினான் என்ற நான் அழுது ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் உன்னுடைய பரிசுத்த அக்கினியை போடுங்க ஆண்டவரே, உடைக்கப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி இன்னைக்கு கடைசி காலத்துல வாழணும். யாரையாவது நம்ப முடியுதா? ஒரு 5000 10,000 யாரையாவது நம்ப முடியுதா? யாரையாவது நம்ம என்ன செய்ய முடியும்? விசுவாசிச்சு அவர்களோட உறவாட முடியுதா? நீ உலகத்தாரில், நீ உலகத்தில் நிறைய பேர் விசுவாசிகள் அறிய மாட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் அறிய மாட்டாங்க. உங்களையும் என்னையும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஆனால் கர்த்தர் வரப்போறாரு, கர்த்தர் வரப்போறாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிற, இங்க முதல்ல 3ஆம் வசனத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதுல அவரில் நிலைத்திருக்கிற எவனும், பாத்தீங்களா, ஏசப்பா கிட்ட அவருடைய அன்பிலையும் ஆவிலையும் சபையிலையும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் நிலைத்திருக்கிறதுனா அன்பில் நிலைத்திருக்கணும், பாவம் செய்கிறது இல்லை. பாத்தீங்களா எப்படி போட்டு பார்த்தீங்களா வசனம்? 7ஆம் வசனம் இன்னும் சூப்பரா போட்டுருக்கு. பிள்ளைகளே, முதல்ல பிரியமானவர்களே போட்டுருக்கு, தேவனுடைய பிள்ளைகளே போட்டுருக்கு. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு? பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவராய் இருக்கிறது போல நானும் நீதியுள்ளவராய் இருக்கிறேன். போதும். பாருங்க எவ்வளவு தூரம் இந்த வசனம் ஐஸ்வர்யமா ரிச்சா இருக்கு. பாஸ்டர் தான் சொன்னாங்க, பரிசுத்தமா இருங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிங்க. அருமையான வசனம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் ஆவியினாலும் இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் மனுஷ ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவர் வெளிப்படும் போது, கர்த்தர் வெளிப்படும் போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. டெய்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம், டெய்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் அடிக்கடி ராத்திரி படுக்கும் போது இயேசு ரத்தத்தை உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரை தெளிக்கிறேன், குடும்பத்துக்கு தெளிக்கிறேன்.
ஆண்டவரே பாதுகாத்து கொடுங்க. இந்த வசனம் வந்து வாக்குத்தத்த வசனம். சபையை கர்த்தர் கட்டி காப்பாற்றுகிறார். உங்களுக்கு ஆவிக்குரிய உலகத்தை கண்டு தெரிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய உலகம் அதிகமாக உபவாசம் போட்டு 7 நாள் 21 நாள் உபவாசம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு ஜெபம்னா ஆவிக்குரிய உலகம் கண்டு தெரியும். எப்போ பார்த்தாலும் பணம் பணம் வேலை சண்டை பிரச்சனை அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்தில் தூதர்கள் என்ன செய்யற, கர்த்தர் என்ன செய்யற சில பேருக்கு தெரியாது. ஆவிக்குரிய உலகம் தெரியும் உபவாசத்தில் இருக்கணும். இந்த உலகத்தில் சாப்பாடு தூக்கத்தை மறந்தா தான் ஆவியானுடைய சத்தம் கேட்கும். இந்த 1 தெசலோனிக்கர் 5:23 ஒரு வார்த்தை தான். இன்னொருத்தர் ரோமர் 8:2 வாசிங்க. ரோமர் 8:2 முதல் வசனம் வேண்டாம், 2ஆம் வசனம் என்ன போட்டு பாருங்க. கிறிஸ்து இயேசுவுள்ள கிறிஸ்து இயேசுவுள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல பாவ பிரமாணம் என்ன, நியாய பிரமாணம், மரண பிரமாணம் வேலை செய்யும். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல பாவ பிரமாணம் மரண பிரமாணம் வேலை செய்யுது. இந்த இடத்துல விலகணும். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளா? இந்த தேவனுடைய பிள்ளைகளா இருந்தே கர்த்தருடைய வசனத்தின்படியே ஓடி நம்ம வந்து ஓட்டத்தை கவனமா தினந்தோறும் 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 கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜெபிக்கிறவங்க எல்லாரும் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. காலை ராத்திரி 9 மணிக்கு படுத்துறோம். 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த குருவி காக்கா நம்ம சிருஷ்டிப்புகள்லாம் எந்திரிக்க நேரம் சத்தம் இல்லாத நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னொரு வசனம் எடுங்களேன். 1 கொரிந்தியர் 6:17 ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட கூட எப்படி இருக்கிறான்? இப்ப நீங்க கர்த்தரோடு இசைந்திருந்து ஒரே ஆவியா இருக்கீங்களா? இல்லை எங்க தாத்தா மாதிரி இருக்கிறான், பாட்டி மாதிரி இருக்கிறான், நான் அப்படி மாதிரி இருக்கிறான், இப்படி மாதிரி இருக்கிறான்னு சொல்லி 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 வேற ஆவிகளை கூப்பிட்டுருக்கீங்களா? செத்தவங்க ஆவிலாம் கூப்பிடுறீங்களா? செத்தவங்க போட்டோ இருந்தால் வீட்டில் தயவுசெய்து கலந்துங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆவி பரம்பரை சாபம் கட்டுக்கிட்டலாம் வர வேணாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வீட்டில் கூட வசனம் எழுதி போடுங்க. வீட்டிலலாம் என்ன எழுதி போடுங்க? ஜீவனோட வசனம் எழுதி போடுங்க. எல்லாம் மருத்துவங்கள்லாம் பரவத்துக்கு இருக்கலாம், இல்லை நரகத்துக்கு இருக்கலாம். சில பேர் என்ன செய்வாங்க, தாத்தா பாட்டி மாதிரி இருக்கு, அவங்க கர்த்தரோடு சேர்ந்து ஒரே ஆவியா இருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை பேசணும், பரிசுத்த ஆவியானவர்படி நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா பாவத்தை விட்டு விலகணும், நீதியை மட்டும் செய்யணும். இதுதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதுக்குதான் அழைச்சிருக்கிறார். நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு வாழ்றது. ஆவியானவர் உதவியாளர் உதவி செய்வார்ல, உதவி செய்வார். பழக்கணும், தினந்தோறும் பழக்கணும். உங்க ஆத்மாவை பழக்கணும். உங்க ஆத்மா என்ன செய்யணும்? ஒரு குரங்கு மாதிரி டெய்லி வாரத்துக்கு 7 நாள் 7 வாரத்துக்கு தவறும். அதாவது ஒரே மனசா இருக்கணும், அதாவது ஒரே சிந்தையா இருக்கணும். இருமனம் உள்ளவங்க தன் வழிகளெல்லாம் நிலையற்றோம். இவன் தேவன் நமக்கு அவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் கர்த்தரோட சேர்ந்து ஒரே ஆவியா இருக்கிறேன். தேவன் இந்த பாவ பிரமாணத்திலிருந்து இந்த மரண பிரமாணத்தை விடுதலையாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிலைமையில இருந்து நான் நீதியை செய்வேன் அப்படின்னு நீங்க கங்கணம் கட்டி கொண்டு பிசாசுக்கு சவாலாகும். இல்லைன்னா உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, ஜெபிக்க முடியாது. டெய்லி குப்பையை பிசாசு கொட்டிக்கிட்டே இருக்கும். தவறான காரியங்கள். யார் யார் உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களோ, யார் யார் உங்க சொந்தக்காரன் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு கொடுக்குறானோ அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மன்னிங்க. இன்னைக்கு கம்யூனிட்டி கத்தருடைய அந்த பங்கு எடுக்க போறோம். மன்னிக்கணும். 7-70 தடவை மன்னிச்சு பிள்ளைகளை மன்னிக்கணும். பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணுது, நான் ஏற்கனவே சொன்னேன். பிள்ளைகளை மன்னிக்கணும். புருஷன் மனைவியை மன்னிக்கணும். இயேசுவின் நாமத்தினால மன்னிக்கிறாங்க. மனத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மன்னிச்சு தான் அந்த கம்யூனிட்டி எடுக்கணும். நல்லா கவனிங்க. உங்க ஆத்மா வேறுபட்டது. கர்த்தர் நம்மளை வந்து ஒரு தியாகம் பண்ணி தான் வச்சிருக்காரு பிள்ளைகளா. ஆனா அதை பார்க்காம பிடிவாதமா சில பேர் சுயநலம் யார் இருப்பாங்களோ அவங்க ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. சிலர் வந்து மரண வரைக்கும் பிடிவாதமா இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் யோனா ஆண்டவர் செஞ்ச சொன்ன வேலையை செய்யல. அவர் ரொம்ப பிடிவாதக்காரு, கோபக்காரு. ஏன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? போய் ஆமண செடியில போய் உட்கார்ந்துட்டாரு. நான் சாகுவரை இருக்கிறது நல்லது தானே,
கூட ஹாஸ்பிட்டல் போட்டுவாங்க. சோனா மாதிரி இருந்தீங்கன்னா எங்கே கூட போட்டுவாங்க, எல்லாருக்கும் டீம் கொடுத்து. ஆமாம், யோனா மாதிரி ஆண்டவர் சொன்னாரா? இயேசு கிறிஸ்து மாதிரி மன்னிக்க சொன்னாரா? அவங்கள மன்னிக்கணும். மன்னிச்சா தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வாரு. இயேசு ரத்தம் நமக்குள்ள பலனா இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம காணப்படுவோம். நம்ம நமக்குள்ள ஆண்டவர் பாதுகாப்பு, தூதர்களுடைய பாதுகாப்புல கர்த்தருக்கு பயப்படுற கூட சொல்ல எனக்கு கர்த்தர் பாதுகாப்பு கொடுப்பாரு. அற்புத அடையாளங்கள் பாஸ்டர் சொல்றது கேட்டோம். அற்புத அடையாளம் நடக்கும், கட்டுகள் உடையும். ஆனா மன்னிக்காம சிலர் என்ன செய்யறாங்க? கண்ணு எடுக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்கன்னா சிலருக்கு மறக்க முடியல, மன்னிக்க முடியல, மறக்க முடியல. சில பேர் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒப்பு கொடுங்க, ஆவியானவர் ஒப்பு கொடுங்க. அவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிங்க. ஏன் உபவாசம் போடக்கூடாது? பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து கேளுங்க, தூங்குற ஆளை பார்த்து கேளுங்க, ஏன் நீங்க ஒரு நாள் உபவாசம் போடக்கூடாது? ஏன்னா ஆண்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்படி பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, ஏன் ஒரு நாள் நீங்க அடுப்படிக்க லீவ் போடக்கூடாதா? யாருமே பார்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அடுப்படிக்கு லீவ் போடக்கூடாதா? இயேசு சொன்னாரு, போஜனத்தை புசித்ததுன்னா அப்ப புசித்ததுனால என்னை தேடுறீங்க அப்படின்னு கேட்டார். 3 நாள் பிரசங்கம் கேட்டவங்களுக்கு தான் இயேசுக்கு சாப்பாடு போட்டார். நீங்க 3 நாள் பிரசங்கம் கேட்க ரெடியா இருக்கீங்களா? எப்படா ஓடி கறி குழம்பு வைக்கலாம் ஓட்டல் வெட்டியா இருக்கு. நீங்க மனம் திரும்புங்க. போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக வாழக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கையில் எடுக்கிறது நிப்பாட்டுங்க. நான் 10 வருஷம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை வெறும் சாம்பார் உள்ள கிடந்தான். என் மகன் தரையில கொடுத்து கண்ணி விட்டாலும் கிடையாது, தக்காளி சோறு உள்ள கிடந்தான். என் செவ்வாய் வெள்ளி தான் ஆடி மாசம் நான் கறி வாங்கி மணக்க குழம்பு வைப்பேன். போன வாரம் சொன்னாங்க, அந்த பூஜை இந்த பூஜை காய்கறி கறி வாங்க போறேன் தம்பி, 100 ரூபாய் காய்கறி நீயே வச்சுக்க காய். என்ன செவ்வாய் வெள்ளி கறி வாங்கணும். வாங்கி இயேசு நாமத்தினால ஜோம் பண்ணி சாப்பிடணும். பக்கத்துல இருக்கார பொறாமை. ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் போட்டு என்ன வெறும் ரசமும் உருளைக்கிழங்கு வச்சு ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு உபவாசத்தை கற்றுக் கொடுங்க. உபவாசம் போட்டா தான் உங்க ஆவி கத்தரோட சேர்ந்துக்கிற ஒரே ஆவியா இருக்கிறேன். மாம்சத்தை கொடுக்க விட்டு சாப்பாடு கொடுத்தா அது என்ன செய்யும்னா, நாக்கு கொடுத்து பேசி படுத்து தூங்கும். இல்லைன்னா என்ன செய்யும்? எனக்கு செல்போன் வாங்கி கொடு, எனக்கு டிவி வாங்கி கொடு, எனக்கு டிவியில் வர மாதிரி ஒரு சேலை வாங்கி கொடு, சட்டை வாங்கி கொடு, இல்லைன்னா அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். இதெல்லாம் படம் சிரிப்பு வருது. எத்தனை பேர் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணுவீங்க? 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவ்வளவு ரகசியம் போட்டுருக்கு, அவ்வளவு ரகசியம் போட்டுருக்கு. நீங்க கொஞ்சம் அந்த கடைசி நாட்கள்ல என்ன செய்யுங்கன்னா, கர்த்தருக்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அதிகமா கர்த்தர் வச்சிருக்க நிலமையில இருந்து ஸ்லிப் ஆகக்கூடாது. அந்த இடத்துல இருந்து கார் ஓட்டிகள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கார் ஓட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மழை காலங்கள், இப்போ தென்மேற்கு பருவங்களையோ வடமேற்கு பருவம் மழை பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது என்ன செய்யணும்னா, அந்த தார் ரோட்டை விட்டு கீழே ஒரு டயர் இறங்குச்சுன்னா சகதியில மழை எடுத்து அந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியில போயிடும். அது ரொம்ப சோகமான கதை. உங்களை அறியாமலே வண்டியோ கவிழ்ந்துடும். 2 வீலரோ 4 வீலரோ வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் தெரியும். இப்ப கர்த்தர் நம்மளை ரத்தத்தினால கழுவி, கர்த்தர் நம்மளை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து பிள்ளைகளாக்கி நம்மளை நீதிமான்களாக்கி நீதியை செய்யும்படி வச்சிருக்கிறாரு பூமியில. இப்படியே நம்முடைய வாழ்க்கை பரிசேஷ நீதி காட்டு நம்ம நீதி அதிகமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நீங்க வெளிச்சம் போடணும். வீட்டுல வெளிச்சம் போடணும், வேலை பார்க்குற இடத்துல வெளிச்சம் போடணும், சபையில வெளிச்சம் போடணும். எல்லா இடங்கள்லையும் நீங்க நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா, தவறான காரியங்களுக்கு கதவை திறக்கக்கூடாது. தவறான காரியங்கள் அடுத்த வருஷம் வாசிங்க. அந்த பாவம், அதாவது தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்னு 3ஆம் வசனம் பார்த்தோம். 1 யோவான் 3:3. அதுக்கடுத்து பாருங்க, அவர் நினைத்திருக்கிறவர் எவனும் பாவம் செய்கிறதில்லை. 6ஆம் வசனம் பார்த்தோம். இப்ப நான் சொன்னேன், இப்ப 9ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தேவனால் மறுபடி பிறந்த, ரத்தத்தினால கழுவப்பட்ட பிறந்த எவனும் செய்யான்
எல்லாரும் ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. பாவத்தை பார்த்து நீங்க பயப்படுறாங்கல்ல. இயேசுடைய ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, வார்த்தை தேவனா இருந்தது. அவர் இம்மானுவேல். அவர் பேர் என்னது? சத்தமா சொல்லுங்களேன். தேவன் நம்மோடு, கர்த்தர் நம்மோடு. அந்த வித்து இயேசுவாகிய அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குன்னா, நான் பாவம் செய்ய மாட்டேன், பாவம் செய்யா, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் போட்டிருக்கு. 4 தடவை போட்டிருக்கு. தன்னை காக்கிறான், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. வசனத்தை உள்ளுக்குள்ள கொண்டு போய் வைக்கணும். இருதயமாகிய பழைய வசனத்தை எழுதணும். வெளியில பலகைகளை எழுதுறது, பைபிள் எழுதுறதை காட்டி இருதயமாக நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால, அந்த வார்த்தையினால் மறுபடியும் பிறந்ததுனால, அவரது வித்து அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்குள்ள இருக்கு. நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை காக்கிறாரு. எல்லா சூழ்நிலையும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் கொல்லாமலுக்கு பயப்படேன். தேவனே இம்மானுவேல் என்னோடு கூட. அப்ப எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பிள்ளைய பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. எந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் சரி, உங்க வீட்டுல மூட மூடைய கோதுமையும் அரிசியும் கடலையும் இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய மக்களை பயங்கரமா விசாரிக்கிறாரு. நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆண்டவர் 40 லட்சம் பேருக்கு வனாந்தரத்துல டெய்லி சாப்பாடு போட்டாரு. வானத்தின் தூதுகள் அப்பத்தை போட்டாரு. அடுத்து அதுல பாருங்க, இதுல இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம், நாம் ஒருவர் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று இருக்கிறது. அதுக்கடுத்து 13 வாசனை, என் சகோதரரே போதும், ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கணும், உலகம் உங்களை பாய்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் எந்திரிச்சு எத்தனை பேர் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்றாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன, குட் மார்னிங் பிரதர். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு காலை வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தெய்வம் சிம்மாசனத்தில் இருக்கிறாரு, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க யாராவது? அப்படி பகைச்சாங்கன்னா ஆச்சரியப்படாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஆச்சரியப்படாதீங்க. அன்பு கூறுங்க. வீட்டில் குடும்பத்தில் பகைமை இருக்கக்கூடாது, மன்னிக்கணும், அன்பு கூறணும். அடுத்த பக்கத்துக்கு திரும்புங்க. அந்த அடுத்து பாருங்க, அந்த அதுல தேவனுடைய அன்பு, அந்த வசனம் ஒரு கடினமான வசனம். நான் சொல்லி 17-18 வாசிங்க. 17-18, ஒருவன் உலக ஆசை உடையவனாயிருந்து எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாக்குல ஐயோ உங்களை பார்க்கல, சிலர் நாக்குல பார்த்தீங்க அப்படின்னா வாயில பூரா அந்த வெண்ணெய் நெய் தடவி பேசுற மாதிரி பேசுவாங்க. ஐயோ, முன்கை நீண்டாதான முழங்கை நீளும் சொல்லிட்டு இருக்காரு. என்ன முன்கை பாஸ்டர் சொன்னாங்க, பண்டிகை காலம் வருதுன்னு. கொலோசியர்ல இப்போ வாஸ்தவம், புருஷர்களே உங்க மனைவியில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்க மனைவியில், சத்தமாக சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்கோம்னா, ஆமாம், போய் பட்டுப்புடவை போய் மனைவியை கொண்டு போய் வாங்கி கொடுங்க. ரகசியமா பிள்ளைகளை கொண்டு போய் அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீட்டில் அந்த வீட்டில் விட்டுட்டு மனைவிக்கு பட்டுப்புடவை போட்டு வாங்கி கொடுங்க. நீங்க அன்பு கூறலைன்னா கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்காது. திருமணம் பண்ணிக்கல, நீங்க அன்பு கூறலை அப்படின்னு சொன்னா மனைவி கசப்பாக தான் இருப்பாங்க. நான் 18 வருஷம் கல்யாணம் பண்ணி ஒரே மனைவியோட வாழ்றேன். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஒரே மனைவியுடைய புருஷனா இருந்தாருன்னா பாஸ்டர் லாய். புருஷர்களே மனைவியில அன்பு கூறுங்க. நாக்குல அப்படியே எச்சு ஒழுக சில பேர் பார்த்தா வாயில நோண்டு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊத்திட்டு, அதாவது அந்த காலத்துல கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, திருட போறப்ப என்ன செய்யணும், உடம்பெல்லாம் விளக்கெண்ணெய் தடவி போவான் ஃபுல்லா. அவன் எங்கேயாவது பிடிபட்டாலும் பிடிச்சா அவன் வடிக்கு ஓடி வர மாதிரி விடுவான். இப்ப அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அன்பு கூறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுறது, இப்படி சொல்லுறோம், இப்படி அப்படின்னு அதுக்கப்புறம் போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்குது. இது அன்பு கூறுதான். அன்பு கொடுக்கும், அன்பு தியாகம் செய்யும். நல்லா கவனிங்க. ஆவே நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது முன்னாடி 10 ரூபா கொடுக்கணும்னு நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்ததை, மந்தையில முதலானவற்றை தலையிட்டு கொடுத்ததை கொண்டு போய் கர்த்தர்ட்ட கொடுத்தாங்க. விசுவாசத்தினால ஆவே முதல் காணிக்கை கொண்டு கொடுத்தாங்க. நீங்க எங்க கொடுக்குறீங்க?
தெரியல. கர்த்தர் அருமையானது தான் கேட்பாரு. கர்த்தர் எதை கேட்பாரு? நீ போட்டுப்பீங்களா? அருமையான போட்டுப்பீங்களா? வீரக்குள்ள வச்சு போட்டி, பத்திரத்தோட நகையை வச்சு போட்டி வச்சுட்டே இருங்க. டுமுக்குன்னு கர்த்தர் வந்து என்ன செய்ய போறீங்க தெரியல. சொந்தக்காரங்க உடச்சு வீர எடுத்து போறான்னு தெரியல. ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு பொறுமையா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாம்கிட்ட பிள்ளைய பலி செலுத்துறியான்னு கேட்டாரு. அந்த மாதிரி கேட்டா நீங்களாம் உடனே கொடுத்துருவீங்களா? ஆண்டவரே உமக்கு கீழ்படுகிறேன் அப்படின்னு பிள்ளைய கூட்டிட்டு போயிருவீங்களா? எதுக்கு ஆபிரகாம் தகப்பன் ஆக்கினாருன்னா அருமையானது கேட்டார். நீங்க அருமையானது கொடுப்பீங்களா? அன்பு கூறுங்கன்னா என்ன அன்பு? நாக்குல பேசக்கூடாது, சும்மாவே அன்பு கூறுறது எங்க இருக்குன்னா